ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களே ஆண்டவராய் இயேசு நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செய்தி வழியாக ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்து உங்களுடைய டைரக்டாக பேசுகிற மாதிரியே பாருங்க, தேவன் இந்த வார்த்தைகளை அனுப்பி கொண்டு இதன் வழியாக அவங்களோட உறவாடி கொண்டு இருக்கிறார். தேவனுக்கு மாத்திரமே மகிமை உண்டாகட்டும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதை கேட்டபடி செயல்படுத்தி பாருங்கள். இதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது, உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரக்கூடியது, எல்லாவற்றையும் சாத்தியமாக்கக்கூடிய ஒன்று. ஆகவே இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். பாருங்க, கொலோசியர் 2ஆம் அதிகாரத்துல சில வசனங்களை நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 9:10 அதுக்கு முன்னால என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். 9:10 படிக்கிறேன். தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வசமா இருக்கிறது. யாருக்குள்? இயேசு கிறிஸ்துவுக்குள். தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம். இங்கிலீஷ்ல பாருங்க, for he is the complete fullness of deity living in human form. அதாவது இப்ப தேவன் இயேசு மனிதனா ஏன் வந்தாரு, தெய்வம் ஏன் மனிதனா நம்மளை போல வந்தாரு, நம்மை அவரை போல மாற்றும்படி வந்தாரு, அதை இங்க மாற்றி இருக்கிறாரு. அவருடைய பரிபூர்ணம் எல்லாம், இந்த தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக, அப்படின்னா நம்ம மாம்சம் ரத்தம் உடையவராய் ஒரு மனுஷனா வந்து அவருடைய சரீரமா நம்ம இருக்கிறோம் இல்லையா? அப்ப அவர் தலையா இருக்க சரீரமா, அப்ப நம்மளை குறிக்க சொல்லுது. அப்ப நமக்குள்ள நம்மை போல அவர் மாதிரி அவருடைய தெய்வத்தினுடைய எல்லா விஷயங்களையும் தன்மையில சுமந்து, இதெல்லாம் எப்படி வந்துச்சு? நம்மை போல வந்து நம்மளுடைய பாவ சாபங்களை சுமந்து தீர்த்து மரித்து உயிர்த்து, இப்ப ஆதாம் இழந்து போன எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டு தேவனுடைய எல்லா மொத்தத்தையும் தனக்குள்ள வைத்து இப்ப நம்மை அப்படியாக ஆசீர்வதித்திருக்கிறாரு. இந்த ஃபார்ம்ல நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோங்கிற அறிவுல இருங்க. தொடர்ந்து போட்டிருக்கு, மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள். யாருக்குள்? இயேசு கிறிஸ்துவுக்குள். அவர் எப்படிப்பட்டவர்? சகல துரைத்தனங்களுக்கும், ஆல் அத்தாரிட்டிஸ், ஆல் பவர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்க. அதாவது இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, ஹெட் ஆஃப் எவ்ரி கிங்டம் அண்ட் அத்தாரிட்டி இன் த யூனிவர்ஸ். ஹெட் ஆஃப் எவ்ரி கிங்டம், எந்த கிங்டமா இருந்தாலும் எல்லா வகையான கிங்டமுக்கும் அவர் தான் ஹெட்டு. அப்புறம் இந்த யூனிவர்ஸ்க்கும் அவர் தான் மொத்தத்துக்கும் அதிகாரம் உடையவராக இருக்கிறாரு. அப்படிப்பட்டவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். we are completely filled with God as Christ's fullness overflow within us. Hallelujah. we are completely, நம்ம பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறோம். யாருக்குள்? ஏசு கிறிஸ்துவுக்குள். இன்னைக்கு தேவன் என் வாழ்க்கையை எப்படி அறக்குறையா வச்சுட்டாரு, என் வாழ்க்கையில இது நடக்கலையே அது நடக்கலையே, இது நடந்தா நல்லா இருக்குமே, என் தலையெழுத்து அப்படி இருக்கோ, தேவன் ஒருவேளை எனக்கு மட்டும் இப்படி எழுதிட்டாரோ, ஏன் தான் இந்த மனுஷங்களை இப்படி பாடாப்படுத்துறாரு, இந்த உலகம் ஏன் இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இது எல்லாவற்றுக்கும் தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்ம கம்ப்ளீட்ல ஃபுல் தேவனுடைய அந்த மகிமையை பெற்று ஃபுல் பிளெஸிங்ஸ்ல, நத்திங் மிஸ்ஸிங் நத்திங் புரோக்கன், அந்த ஃபுல் ஃபார்ம்ல ஒரு குறையும் இல்லாதவர்களாய், பூர்ண ஆசீர்வாதம் உடையவர்களாய், தெய்வத்துவத்தையே நம்மை சுமந்து கொண்டவர்களாய். ஏன்? இயேசு சுமந்திருக்கிறதுனால இப்ப அவருக்குள்ள நாமும் சுமக்கப்பட்டிருக்கிறோம். அது நம்மள அப்படியே தேவன் அப்படியே சுமக்கிறவர். அதனாலதான் நம்மள தேவனுடைய ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம அவரை சுமக்கிறவர்களா இருக்கிறோம், அவருடைய பிரசன்ஸை தாங்குகிறவர்களா இருக்கிறோம், நம்முடைய சரீரத்தில் ஒரு வாசமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறது. எப்படிப்பட்டவர்களா மாற்றிருக்கோம். அப்ப நீங்க யாரு? குட்டி தேவர்களாகவே இருக்கிறீர்கள். இந்த மைண்ட் செட்ல நீங்க வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வச்சு பாருங்க. ஒவ்வொரு விஷயத்தை இந்த கண்ணோட்டத்துல நோக்கி பாருங்க, செயல்பட்டு பாருங்க, பேசி பாருங்க. தேவனுடைய நாமத்துல அது என்ன வண்ணமாக மாறணுமோ அது அந்த வண்ணமாக மாறும். நீங்கள் பேர்பட்ட அதிகாரம் உடையவர்களா, அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மொத்தத்துக்கும் சொந்தக்காரலா இருக்கிறீங்க. அப்ப நீங்க சொல்லாகும், நீங்க கட்டளிட இருக்கும் அவருடைய நாமத்துல நீங்கள். அதனாலதான் எதை கேட்டாலும் தருவேன் என்று தேவன் சொல்லுகிறாரு. கட்டலாம் கட்டவிழ்க்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப எதுக்கு இது சொல்லியிருக்கு அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி பாருங்க. நீங்க இந்த உலகத்துல இருக்கிறபடி நீங்க மற்றவங்களை போல டைவர்ட் ஆகாதீங்க. இயேசு கிறிஸ்துக்குள்ளதான் எல்லா பிளஸிங்ஸ் இருக்கு, கிறிஸ்துக்குள்ளதான் நீங்க ஆசீர்வாதம். ஆகவே அந்த 7-8 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இங்க கொலோசியருக்கு பவுல் சொல்லியிருப்பாரு, நல்லா இப்போ வரைக்கும் நீங்க ஆண்டவரோட பேச்சை கேட்டு வந்துட்டு இருக்கீங்க, தொடர்ந்து இப்படியே பண்ணுங்க. அதுக்குள்ள தேவனுக்குள்ள வேறு கொண்டவர்களாய் நீங்க அப்படியே ஆண்டவரை பிடிச்சுக்கோங்க. அந்த உலக பிரகாரமா எந்த விஷயத்துல டைவர்ட் ஆகாதீங்க, ஏன்னா அவருக்குள்ளதான் ஆசீர்வாதம் என்று சொல்றாரு. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். எத்தனை பேர் இதை கேட்டு செயல்படுத்த போறீங்க? ஆமென். ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே, இந்த அருமையான நேரத்திலே அப்பா அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையிலும் அப்பா இன்றைக்கு உண்மை ஆசீர்வாதமாக பார்க்கட்டும். நீர் தான் அந்த உண்மையான பிளஸிங், உமக்குள்ளது எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது என்பதை உணர்ந்து எங்கேயும் கண்ண வைக்க உண்மையில் வைத்து ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு நாமத்திலே ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்.